பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அல்லேலூயா. Let him boast in the Lord and of the Lord. Amen. நாம் மேன்மை பாராட்டுகிறவராய் இருந்தால் நாம் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவோம். ஒரு சங்கீதக்காரர் இப்படியாக எழுதுகிறார், நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னிடம் உள்ள எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபையினாலே நான் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். அவர் நம்மை பைத்தியமான நம்மை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு நம்மை பலவீனமான நம்மையும் பைத்தியமான நம்மையும் தேர்ந்தெடுத்து கொண்டார். ஏனெனில் இந்த மாம்சமான யாவரும் நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக மார்தட்டி பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் என்ற ஆணவத்தில் சொல்லாதபடிக்கு அவர் நம்மை பைத்தியமான பலவீனமான நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டார். எத்தனை பெரிய தெய்வம் அவர்! அது மட்டுமல்லாமல் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. நாம் பைத்தியமானவர்களாய் இருக்கும் பொழுது நமக்கு ஞானமும் நமக்கு நீதியும் பரிசுத்தமும், பாவியாய் இருந்த நம்மை பரிசுத்தராய் மாற்றி நமக்கு இரட்சிப்பு என்ற பாத்திரத்தை கொடுத்து முழுமையான மீட்புமானார். அல்லேலூயா. இந்த இரட்சகரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். மேன்மைக்கு முன்பாக தாழ்மை. நாம் தாழ்மையோடு கூட அவரை பற்றி கொள்வோமா? அல்லேலூயா. God bless you.